Hello friends, welcome to இது நம்ம சமையலறை. இன்னைக்கு நம்ம சமையலறையில இட்லி பொடி எப்படி ரொம்ப டேஸ்டாவும் ஹெல்தியாவும் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது இட்லி பொடி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 5 முழு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு பூண்டாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் எண்ணிக்கையில் 30லேருந்து 40 யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் இது 100 கிராம் பாக்ஸு, இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 20 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு 25 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். எடுத்து வச்சுருக்க மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப பிளாக்காக ஆக்கிடக்கூடாது, மிளகாவை கொஞ்சம் ரெட்டாகவே இருக்கும் போதே எடுத்துடணும். 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். சைடில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம எல்லா திங்ஸையும் வறுக்க இந்த மாதிரி சேர்த்து ஆற வச்சுக்கணும். மறுபடியும் கடாயில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த கட்டி பெருங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டை அதிலே சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டை பொறுமையாக வதக்கி எடுக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு பூண்டு நல்லா மாறி இருக்கணும், அந்த அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்தால் தான் தூள் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டோட அளவு உங்களுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதே சைடில் அதே பிளேட்டில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்க்க வேணாம், வெறும் கடாயிலே எள்ளு சேர்த்துட்டு எள்ளு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு சீக்கிரமாக பொரிஞ்சிடும், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாரே எள்ளு பொரிஞ்சிடும். இப்போது எள்ளு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதையும் மாற்றிக்கிறேன். திருப்பி சேம் அதே கடாயில் உளுந்தியை வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போது அடுப்பை கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம்லேயும் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் தீயை விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு பொன்னிறமாக உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இதையும் மாற்றி எடுத்துக்கிறேன். நம்ம வறுக்க ஒரு சைடு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுடணும். அடுத்தது சேம் அதே கடாயில் கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லா திங்ஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. அதே மாதிரி அடுப்பை மிதமான தீயில வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இப்போது கடலைப்பருப்பும் பொன்னிறமாக வறுத்துருச்சு. இதே பிளேட்டில் தனியாக மாற்றிட்டு அதே கடாயில் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போடும்போது நல்ல மணமாக இருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது எல்லா திங்ஸையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆற விட்டுறக்கூடாது. நம்ம கருவேப்பிலை மிளகாலாம் கிறிஸ்பியாக இருக்கும் போதே அரைச்சிடணும். ரொம்ப நேரம் ஆற விட்டு சவுத்து போனதுக்கப்புறம் அரைச்சோன்னா அது நல்லா இருக்காது. இப்போது ஓரளவுக்கு ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்ல வாசமாக இருக்குது. நம்ம எள்ளு சேர்த்து இட்லி பொடி அரைக்கும் போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது லாஸ்ட் பேட்சில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.